ஷாமினி. நான் ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க அச்சீவர்ஸ் எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அச்சீவ் பண்ண போகிற எல்லாத்துக்குமே என்னோடய விஷஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் திரும்ப எனக்கு கிடைக்குமான்னு தெரில. ஸோ நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு ரீசனான நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு என்னோடய தேங்க்ஸ் காடுக்கு தான். எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் டிஃபிகல்ட்டிஸ்க்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் காடுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷலாக சுகேஷ் சார் அண்ட் ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மெயினாக பெரிய தேங்க்ஸ். இந்த ஸ்டேஜ் இந்த சக்ஸஸ் மீட்டில் பேசணுங்கிறது 2 இயர்ஸாக என்னோடய ட்ரீமாக இருந்திருக்கு. அட்லாஸ்ட் இங்கே நிற்கும் போது எங்கள் அம்மாவும் அப்பாவையும் இந்த ஸ்டேஜில் நான் ஹானர் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஸோ பெரிய தேங்க்ஸு. நெக்ஸ்ட்டு என் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே நான் இந்த தேங்க்ஸை சொல்லிக்கணும். ஏன்னா எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நிறைய நேரத்தில் நிறைய அப்போசிஷன் இருந்திருக்கு ரிலேட்டிவ்ஸ் மத்தியில். எதுக்கு பொம்பளை பிள்ளையை படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனாலும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அந்த டைம்லையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இது நான் 10th எங்கள் அம்மா அப்பாவை ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ப்ரவுட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். அட்லாஸ்ட் இங்கே நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார். அதே மாதிரி என் தம்பி தங்கச்சி எல்லாருமே சொல்லணும். நான் இந்த நேரத்தில் என்னை யாராவது பேசுனாங்கன்னா எங்களுக்குள்ளே எவ்வளவு நாங்கள் சண்டை போட்டாலும் எனக்காக பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டாக நிற்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு எதிரி ரிலேட்டிவ்ஸாக தான் இருப்பாங்க. நம்மளை வச்சு என்டர்டெயின் பண்ணுறதுக்குனே வருவாங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம். ஆனால் அந்த மாதிரி நிறைய அடிபட்டிருக்கேன். ஆனால் அந்த டைம்லேயே எனக்கு சப்போர்ட்டாக எங்கள் அண்ணன் அக்கா நிறைய பேர் நின்றுருக்காங்க. மெயினாக நான் எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே போகிறது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அந்த எக்ஸாமில் தான். அதுவும் மெயினாக சென்னையில் தான் போடுவாங்க. அப்போ யாருமே தெரியாது, சென்னையில் அக்கா மட்டும்தான் இருக்கா. அங்கே போவேன், சென்னையில் ஃபுல்லாக அக்கா தான் பார்த்துக்குவா. இங்கேருந்து ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறது பெரியப்பா தான். அப்பா வெளியூரில் வேலை பார்க்குறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்க மாட்டாங்க இங்கே. அந்த டைம்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிறது பெரியப்பா. ஸோ பெரியப்பாவுக்கும் அக்காவுக்கும் இங்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. என் சக்ஸஸில் ட்ரூவாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண நிறைய சோல்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு என்னோடய ஜேர்னி ஷார்ட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் 2021 எம்எஸ்சி மேக்ஸ் பாஸ்ட் அவுட்டு. ஸோ அப்போ கொரோனா டைம்னால ஆன்லைன் பேட்ச் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ஆஃப்லைன் பேட்ச் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அந்த கிளாஸஸ் எதுவுமே அட்டென்ட் பண்ணல. சரி ஆன்லைன் பேட்ச் நம்ம கவனிச்சிட்டோம், பேசிக்ஸை புரிஞ்சுட்டு நம்ம அதிலே கவனிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஸோ என்ன நினச்சிட்டேன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் சரி நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட்டே கிளியர் பண்ணிடலாம், ஹார்ட் ஒர்க் போட்டால் கிளியர் பண்ணிடலாம்னு நினச்சிட்டேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஸ்டார்ட்டே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஆனால் 2 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் எனக்கு போயிடுச்சு. பிஓ கிளெக் 1.75 போயிடுச்சு. அப்போ நினச்சேன், ஐயோ கிளாஸ் பெயின் தான் கூட கொஞ்சம் படித்து மார்க் 2 மார்க் எடுத்துருக்கலாமே நினச்சேன். ஆனாலும் தப்பை சரியே பண்ணலை. திரும்பவும் வீட்டிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இயரும் லாஸ்ட் இயர் பிஓ 0.5 போச்சு, கிளெக் 0.3 போச்சு. ஸோ அந்த டைமில் நான் முடிவு பண்ணேன், தப்பு பண்ணுறோம், நம்ம கிளாஸ் போய் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே போனாட்டு சக்ஸஸ் ஸ்டோரியில் சொன்னது சூப்பர் பேட்ச் தான் எங்களோட மெயின் ரீசன், நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு சூப்பர் பேட்ச் தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சூப்பர் பேட்ச்சில் போய் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பர் பேட்ச்சில் ஜாயின் பண்ணேன். அங்கே போய் நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தோம், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அது போக சிஏலாம் நிறைய எப்படி கற்றுக்கணும், டீப்பாக போய் எப்படி படிக்கணும்,
அது போக நிறையவே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி நம்ம கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும், எந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும் எல்லாமே. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சூப்பர் பேட்ச். ஸோ அங்கே கிளாஸ் போய் தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ யாரும் வந்து வீட்டிலேருந்து படிக்கேன் அப்படின்னு கொஞ்சம் இல்லாமல் கிளாஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். இது வந்து நான் சும்மா போகும்போது பார்த்த ஒரு கோட் தான், ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ் லெட் யுவர் சக்ஸஸ் பி லவுட் அப்படின்னு. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை கண்டுக்காமல் சைலண்ட்டாக உங்கள் ஹார்ட் ஒர்க்கை போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அது வந்து டிலே ஆகலாம், பட் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்காது. ஸோ உங்கள் ஹார்ட் ஒர்க்கை போட்டுகிட்டே இருங்க, எப்பவும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் சக்ஸஸை எல்லாரோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.